இது அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா? நல்லா டீப்பாக கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இடைநிலை தனிமங்கள் எஸ் மற்றும் பி தொகுதிக்கு தனிமங்களுக்கு இடைப்பட்ட அயனியாக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும். ஏன்னா எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தனிமங்களை தான் நம்ம டி தொகுதி தனிமங்கள், இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறோம். இந்த இடைநிலை தனிம வரிசை அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்லும்போது எதிர்பார்த்தபடியே அயனியாக்கும் ஆற்றல் என்னாகும்னா அதிகரிக்கும். நாம் சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், வரிசையில் நல்லா கவனிக்கணும். இடமிருந்து வலமாக செல்லக்கூடியது வரிசை, மேலிருந்து கீழாக வரக்கூடியது தொகுதி. மேலிருந்து கீழாக வரக்கூடியது தொகுதி. ஸோ இடமிருந்து வலமாக செல்லக்கூடிய வரிசையில் அயனியாக்கும் ஆற்றல் என்னாகும்னா வரிசையில் அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஓகேவா? அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, ஓகேவா? இதெல்லாமே அப்புறமேட்டு உட்கரு மின்சுமை எல்லாமே வரிசையில் அதிகரிக்கும். அணு ஆரம் மட்டும் வரிசையில் குறையும். ஓகேவா? அணு ஆரம் மட்டும்தான் வரிசையில் குறையும். மற்ற எல்லாமே உட்கரு மின்சுமை, அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை வரிசையில் அதிகரிக்கும். தொகுதியில் இதுக்கு ஆப்போசிட் ஸ்டூடெண்ட்ஸ். அணு ஆரம் தொகுதியில் அதிகரிக்கும், மற்ற பண்புகள் எல்லாம் தொகுதியில் குறையும். இல்லையா? எஸ். ஸோ இடைநிலை தனிமங்களும் பார்த்திங்கன்னா எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்களுக்கு இடையில் இடைநிலை தனிமங்கள் இருக்குது. ஸோ ஆவர்த்தன அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்லக்கூடிய ஆவர்த்தன அட்டவணையில் மையப்பகுதியில் முதல்ல இருக்கிறது எஸ் தொகுதி, கடைசியாக இருக்கிறது பி தொகுதி, நடுவில் இருக்கிறது டி தொகுதி. பார்த்திங்கன்னா எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் டி தொகுதி தனிமங்கள். ஸோ எஸ்ஸுக்கும் பிக்கும் இடையில் இருக்கிறதுனால இடைப்பட்ட அயனியாக்கும் ஆற்றலை இந்த தனிமங்கள் பெற்றிருக்கு. இடைநிலை தனிம வரிசை அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்லும் போது எதிர்பார்த்தபடியே இடைநிலை தனிமங்களின் அயனியாக்கும் ஆற்றலும் வரிசையில் அதிகரிக்குது. ஓகேவா? இதுக்கு காரணம் என்னன்னா டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது அணுக்கரு மின்சுமையும் அதிகரிக்கிறது. நம்ம வரிசையில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்? உட்கரு மின்சுமை அதிகரிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். ஸோ அணியன் அதிகரிக்க என்னாகுதுன்னா உட்கருவானது இணைதிறன் எலக்ட்ரான்கள் மீது, வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை தான் அணுக்கரு மின்சுமை. வரிசையில் ஒரு தனிமத்திலிருந்து இன்னொரு தனிமம் செல்ல உட்கரு மின்சுமை அல்லது அணுக்கருவின் மின்சுமையும் என்னாகுதுன்னா அதிகரிக்குது. ஓகேவா? அயனியாக்கும் ஆற்றலும் அதிகரிக்கிறது, உட்கரு மின்சுமையும் அதிகரிக்கிறது. உட்கரு மின்சுமைன்னு என்னென்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ உட்கரு இருக்குதுன்னா உட்கருவானது இணைதிறன் எலக்ட்ரான் மீது, எலக்ட்ரான் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை தான் உட்கரு மின்சுமை. அப்போ வரிசையில் இடமிருந்து வலமாக செல்ல அணு எண் அதிகரிக்க என்ன ஆகுது? எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. எலக்ட்ரான்கள் வரிசையில் அதே ஆர்பிட்டாலில் சேர்க்கப்படுது. அப்போ உட்கருவுக்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் இடையே ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாகி ரொம்ப சுருங்கி ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிருக்குது. அப்போது அதை உடைத்து உட்கரு மின்சுமையிலிருந்து, உட்கருவினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து இணைதிறன் எலக்ட்ரானை உடைச்சி வெளியே தள்ளுறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் தான், ஒரு எலக்ட்ரானை வெளியே தள்ள தேவைப்படும் ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். ஸோ வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனித்த வாயுவினுடைய இணைதிறன் கூட்டிலிருந்து, வாயு நிலையில் உள்ள ஒரு அணுவின் இணைதிறன் கூட்டிலிருந்து இலகுவாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா இணைதிறன் கூட்டில் இருக்கும். அந்த இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நீக்க அந்த அணுவிற்கு தேவைப்படும் ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். ஸோ வரிசையை நம்ம தொடர்ந்து போக அணியின் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்காண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும் அணியின் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரான்கள் அதிகரிச்சுக்கிட்டே வரும். எலக்ட்ரான்கள் அதிகரிக்கிறதெல்லாம் அதே உட்கூட்டில் சேர்க்கப்படும். அப்படி சேர்க்கப்படும் போது என்னாகும்னா உட்கருவுக்கும் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அதிகமாக போயிடும். அப்போ அதிகமாச்சுன்னா ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கும். அதிக ஆற்றல் போக அதிக ஆற்றல் செலுத்தினா மட்டும்தான் இணைதிறன் கூட்டில் இருந்து எலக்ட்ரானை நீக்க முடியும். ஸோ அப்படி நீக்கும் போது அது எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியாக மாறுறதுக்கு அந்த அணுவிற்கு தேவைப்படும் ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா? ஸோ டி ஆர்பிட்டாலில்
அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு காரணம் டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது அணுக்கருவின் மின்சுமையும் அதிகரிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா அயனியாக்க ஆற்றலின் மதிப்பும் அதிகரிக்குது. சரி, முதல் இடைநிலை வரிசை தனிமங்களின் அயனியாக்கும் ஆற்றல் ஏற்படும் மாறுபாடுகள் கொடுத்துருக்குறாங்க. ஸ்காண்டியத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும் பாருங்கள். ஸ்காண்டியத்துக்கு அயனியாக்கும் ஆற்றல் குறைவாக இருக்குது, டைட்டேனியத்துக்கு அதிகம், வெனேடியம் குரோமியத்துக்கு ஒரே மாதிரி இருக்குது, மேங்கனஸுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இரும்புக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. படத்தில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கோபால்ட்டுக்கு வந்து நார்மலாக இருக்குது. கோபால்ட் நிக்கல் காப்பர் வரைக்கும் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஜிங்குக்கு அயனியாக்கும் ஆற்றல் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அணு எண் அதிகரிக்கும் போது முதல் அயனியாக்கும் ஆற்றலில் ஏற்படும் அதிகரிப்பானது சீராக அமையல. ஸோ ஒரே மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே வராமல் இடையில சில மாற்றங்கள் வருது. ஸோ டி தொகுதி தனிமங்களில் கூடுதல் எலக்ட்ரான்கள் எங்கே சேர்க்கப்படுதுன்னா கடைசி கூடு வந்து பார்த்திங்கன்னா N-1D கூடு. ஸோ எங்கே சேர்க்கப்படுதுன்னா N-1Dங்கிற கூட்டில் சேர்க்கப்படுது, ஆர்பிட்டலில் சேர்க்கப்படுது ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உட்கூட்டு எலக்ட்ரான்கள் எப்படி இருக்குதுன்னா ஒரு திரை போல செயல்பட்டு இணைதிறன் அப்படின்னு சொல்லக்கூடிய NS எலக்ட்ரான்களின் மீது அணுக்கரு செலுத்தும் கவர்ச்சி விசையினை குறைக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிடுது, ஸோ இப்போ டி தொகுதி தனிமங்களில் கடைசி எலக்ட்ரான்கள் எங்கே சேர்க்கப்படுதுன்னா N-1Dங்கிற ஆர்பிட்டாலில் சேர்க்கப்படுது. ஓகேவா, இந்த உட்கூட்டு எலக்ட்ரான்கள் ஒரு திரை போல செயல்படுது. ஸோ திரை போல செயல்பட்டு NS எலக்ட்ரான்கள் மீது அணுக்கரு செலுத்தும் கவர்ச்சி விசையை என்ன பண்ணிடுது, குறைச்சி விட்டுடுது. ஓகேவா, அப்போ பாருங்கள், உட்கரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது உட்கரு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடு இருக்குதா, இணைதிறன் கூடு NS. ஸோ உள்கூடு பார்த்திங்கன்னா N-1D கூடு. ஓகேவா, ஸோ எலக்ட்ரான்கள் எல்லாம் N-1D கூட்டில் சேர்க்கப்படுது. அப்போ உட்கருவுக்கும் இணைதிறன் எலக்ட்ரான் உட்கருவுக்கும் NS கூட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை வந்து குறைஞ்சு போயிடுது. காரணம், இந்த N-1D எலக்ட்ரான்கள் ஒரு திரை போல N-1D கூட்டில் இருக்கக்கூடிய சேர்க்கப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாம் ஒரு திரை போல செயல்பட்டு உட்கருவுக்கும் இணைதிறன் எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை குறைச்சி விட்டுறது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் அயனியாக்கும் ஆற்றலில் சில மாறுபாடுகள் வருது. சீராக அதிகரிக்காமல் ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியும் ஓகேவா குறைவாக அதிகரிக்குது. ஓகே, அதுக்கு காரணம் இந்த திரைமறைப்பு விளைவு N-1D அப்படிங்கிற உட்கூட்டில் எலக்ட்ரான்கள் சேர்றதுனால அது திரை போல செயல்படுது. உட்கருவை இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும் இடையே ஒரு திரை போல செயல்பட்டு உட்கரு மின்சுவையினை குறைச்சி விட்டுறதுனால தான் அயனியாக்கும் ஆற்றலில் மாறுபாடு வருது. ஓகேவா, அயனியாக்கும் ஆற்றல் வந்து அயனியாக்கும் ஆற்றல் மதிப்புகள் கொண்டு சேர்மங்களின் வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மையை நம்மளால் தீர்மானிக்க இயலும். அந்த சேர்மம் நிலைப்புத்தன்மை உடையதா இல்லையாங்கிறது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா நிக்கல் 2+ மற்றும் பிளாட்டினம் 2+ ஆகியவற்றின் நிலைப்புத்தன்மையை நம்ம ஒப்பிடலாம். ஓகேவா, எஸ். ஸோ IE1 நிக்கலுக்கு பார்த்திங்கன்னா முதல் அயனியாக்கும் ஆற்றல்னா என்னது பாருங்கள், கவனிங்க. ஸோ நிக்கல் ஒரு எலக்ட்ரானை இழந்து, நல்லா கவனிக்கணும், நிக்கல் என்னாகுது, நிக்கல் வந்து முதல் எலக்ட்ரானை இழந்தால் நிக்கல் ப்ளஸ்ஸாக மாறும். அதுவே 2 எலக்ட்ரான்களை இழந்துச்சு அப்படின்னா நிக்கல் 2+ மாறும். நிக்கல் 2+ + 2 எலக்ட்ரானாக மாறும். ஓகேவா, இது வந்து இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா, அதுவே நிக்கல் வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா நிக்கல் ப்ளஸ்ஸாக மாறுது. ஒரு எலக்ட்ரானை இழந்து நிக்கல் ப்ளஸ்ஸாக மாறுது முதல் அயனியாக்கும் ஆற்றல். இதற்கு தேவைப்படும் ஆற்றல் முதல் அயனியாக்கும் ஆற்றல் IE1. அதுவே நிக்கல் ப்ளஸ் மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து, அந்த மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கிறாங்க, மேலும் ஒரு எலக்ட்ரானை இழக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள், நிக்கல் ப்ளஸ் மேலும் ஒரு எலக்ட்ரானை இழக்குது. ஸோ மேலும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது நிக்கல் 2+ மாறும். ஓகேவா, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது என்ன வரும்னா நிக்கல் தான் வரும். இந்த நிக்கல் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ நிக்கல் ப்ளஸ் கிவ்ஸ் நிக்கல் 2+ + 2 எலக்ட்ரான். இது வந்து முதல் அயனியாக்கும் ஆற்றல், இது இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். ஸோ நிக்கல் ஒரு எலக்ட்ரானை இழந்து நிக்கல் ப்ளஸ்ஸாக மாறுது முதல் அயனியாக்கும் ஆற்றல். நிக்கல் ப்ளஸ் மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்து நிக்கல் 2+ மாறுது இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா, எஸ். ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது பார்த்திங்கன்னா நிக்கல் ஒரு எலக்ட்ரானை இழந்து நிக்கல் ப்ளஸ்ஸாக மாறுது அப்படின்னா அது முதல் அயனியாக்கும் ஆற்றல் IE1. ஓகேவா, அடுத்து இந்த நிக்கல் ப்ளஸ் எகெயின் ஒரு எலக்ட்ரானை இழந்து நிக்கல் 2+ மாறும். ஓகே, இது இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் IE2 அப்படின்னு குறிக்கிறாங்க. ஓகே, ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நிக்கல் ப்ளஸ்ஸும் கேன்சல். அப்போது நிக்கல் கிவ்ஸ் நிக்கல் 2+
ப்ளஸ் 2 எலக்ட்ரான் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? எஸ். ஸோ அதான் முதல் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு நிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 737. பார்த்தீங்களா இங்கே போட்டிருக்காங்களா, இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் ப்ளஸ் 1753. ரெண்டையும் கூட்டுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது தான் நிக்கலுக்கான அயனியாக்கும் ஆற்றல். ஸோ 2490 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது நிக்கலினுடைய அயனியாக்கும் ஆற்றல். ஓகே, சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாட்டினம் பாருங்கள். பிளாட்டினம் அதே மாதிரியே முதல் எலக்ட்ரானை இழந்து பிளாட்டினம் ஒரு எலக்ட்ரானை இழந்து பாருங்கள், பிடி ஒரு எலக்ட்ரானை இழக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எலக்ட்ரானை இழந்தால் பிடி ப்ளஸ்ன்னு மாறிடும், ஒரு எலக்ட்ரானை இழந்துடும். இது முதல் அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிடி ப்ளஸ் மேலும் ஒரு எலக்ட்ரானை இழக்குது, IE2வாக மாறுது, அது இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். பிடி ப்ளஸ் முதல் ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு, அப்போ இரண்டாவது எலக்ட்ரானை இழக்கும்போது PT2 ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்போ மேலும் ஒரு எலக்ட்ரானை இது இழந்துருச்சு. ஓகேவா? எஸ். ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னு எப்படி எழுதுவோம்? ஸோ பிடி ப்ளஸ் கேன்சல், அப்போ பிடி கிவ்ஸ் PT2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்னு போடுவோம். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. பிளாட்டினம் வந்து முதல் அயனியாக்கும் ஆற்றல், பிளாட்டினத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றல் 864 ப்ளஸ் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் 1791. ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 2655 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். நீங்களே பாருங்கள், நிக்கலுக்கு 2490, பிளாட்டினத்துக்கு 2655 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். பிளாட்டினத்தோடு ஒப்பிடும்போது நிக்கலினுடைய நிக்கல் 2+, பிளாட்டினம் 2+ஓடு ஒப்பிடும்போது நிக்கல் 2+னுடைய அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, PT2+உடன் ஒப்பிடும்போது நிக்கல் 2+ உருவாக என்னாகுது, குறைவான ஆற்றல் தான் தேவைப்படுது. நீங்களே பாருங்கள், நிக்கலுக்கு 2490ங்கிறது குறைவு, அதுவே பிளாட்டினத்துக்கு 2655ங்கிறது அதோடு ஒப்பிடும்போது இதுக்கு பிளாட்டினத்துக்கு அதிகம். ஸோ பிளாட்டினத்தோடு ஒப்பிடும்போது, பிளாட்டினம் 2+ஓடு ஒப்பிடும்போது நிக்கல் 2+ உருவாக குறைவான ஆற்றல் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பிளாட்டினம் 2 சேர்மங்களை காட்டிலும் நிக்கல் 2 சேர்மங்கள் அதிக வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மையினை உடையன. ஏன்னா குறைவான ஆற்றல் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எஸ். பிளாட்டினம் சேர்மங்களை காட்டிலும் நிக்கல் 2 சேர்மங்களுக்கு அதிக வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே.